வார விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுக்க தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை காரணமாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எவ்வளவு தூரம் இந்த போக்குவரத்து பாதிப்பான ஏற்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி கடந்த ஆண்டு நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ பாஸ் முறை கட்டாயமாக்கப்பட்டது. சில கட்டுப்பாடுகளையும் தற்பொழுது விதித்துள்ள சூழ்நிலையில் அதற்கான ஆய்வுகளும் நடைபெற்று வருகிறது. ஆனால் தமிழக கேரள எல்லைப் பகுதியான நாடுகாணி சோதனை சாவடியிலும் கர்நாடக மாநிலத்தில் வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு முதுமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள மசனகுடி பகுதியில் இ பாஸ் ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. விடுமுறை நாட்களில் அண்டை மாநிலங்களிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அது மட்டுமின்றி இன்று வார விடுமுறையை அடுத்து அதிக அளவிலான அண்டை மாநில சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நிலையில் சில நேரங்களில் இ பாஸ் செயலியின் சர்வர் பிரச்சனையும், நெட்வொர்க் பிரச்சனையும் மற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைபாடும் இருப்பதால் அண்டை மாநில சுற்றுலா பயணிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். இதனால் நீண்ட நேரம் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் அணிவித்து நிற்கின்றன. குறிப்பாக மசனகுடி பகுதியில் ஆய்வு நடைபெற்று வரும் சூழ்நிலையில் முதுமலை வனப்பகுதியில் பல கிலோமீட்டர் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதிக அளவிலான வனவிலங்குகள் சாலை ஓரங்கள் நடமாடும் சூழ்நிலையில் குறிப்பாக சாலையை கடக்கும் நேரத்தில் யானைகள் போன்ற வனவிலங்குகளால் சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை நிலவி வருகிறது. அதேபோல் நாடுகாணி பகுதியில் மாநில எல்லைகளில் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் வாகனங்களில் காத்து கிடக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.